இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம், தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஆனாலுமே அந்த சண்டைங்கிறது ஒரு சைல்டிஷ் சண்டையா மட்டும்தான் இருக்கணும். ஒரு லெவல் தாண்டி போகவே கூடாது. ஏன்னா அந்த சண்டையின் போது ஒருத்தர் அவங்கள ரெஸ்பெக்டை வந்து என்னைக்குமே இழக்காத அளவுக்கு மரியாதையாக தான் ஹேண்டில் பண்ணணுமே தவிர வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னா திருப்பி எடுக்கவே முடியாது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது தெரியாமல் மறந்துட்டு ஏதோ எதிரி நாட்டு போர் வீரன் கிட்ட பேசுகிற அளவுக்கு ரொம்பவே அசிங்கமாக தப்பான வார்த்தைகளும் அசால்ட்டாக போட்டுருவாங்க. ஆனால் அந்த அடுத்த பார்ட்னரை வந்து எந்த அளவுக்கு அது ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க உணரதில்லை. சில சமயங்களில் பேசுகிறதையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அதை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஸோ சண்டைக்கு பின் சமாதானம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் ஓரம் கட்டிட்டு சமாதானம் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பேசி தீர்க்க முடியாத அளவுக்கு எதுவுமே மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான திருமணம் மற்றும் வாழ்க்கையை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோ வரேன். நன்றி, வணக்கம்.